டிவிகே தலைவர் விஜய் பேசுறத பத்தி போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வங்கி கணக்கில் 15,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் இந்த 15,000 ரூபாய் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த 15,000 ரூபாய் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் தான். இதுக்கு முன்னாடி பல கட்சிகள் இருந்தாலும் இப்போ போட்டி 3 முக்கிய கட்சிகளுக்குள் தான் இப்போ நடக்க இருக்கு. டிஎம்கே, டிவிகே, ஏஐஏடிஎம்கே. தற்போது ஆட்சியில் இருக்கும் டிஎம்கே தனது சமூக நலத்திட்டங்களை வலுப்படுத்தி மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற முயற்சி செய்கிறது. மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் பெண்களின் வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிஎம்கே தொடர்ச்சியான வளர்ச்சி, நலத்திட்டங்கள் மற்றும் ஆட்சியின் நிலைத்தன்மையை வாக்காளர்களிடம் வலியுறுத்துகிறது. கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்திய திட்டங்களை நினைவூட்டியும் புதிய நிதி உதவிகளை வாக்காளர்களிடம் வலியுறுத்தியும் மக்கள் நம்பிக்கையை மீண்டும் பெற முயற்சி செய்கிறது. அடுத்ததான் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ள டிவிகே தலைவர் விஜயின் இளைஞர்களிடையேயான பிரபலத்தால் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அவர் அறிவித்துள்ள வாக்குறுதிகளில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் எந்த பாகுபாடுமின்றி அனைத்து பெண்களுக்கும் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த 3 கட்சிகளுமே பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகே, இந்த 3 கட்சிகளும் பெண்களை மையமாக கொண்டு வாக்குறுதிகளை வெளியிட்டு வருகிறது. நிதி உதவி, சமூக நலத்திட்டங்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு இவை அனைத்தும் தேர்தல் முடிவில் தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் விஜயின் தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் பச்சை நிற துண்டை போட்டுக்கொண்டு பேசிய விஜய் அடுத்த ஜென்மத்தில் தான் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று விரும்புவதாக கூறினார். இது மற்றவர்களுக்கு தான் எலெக்ஷன், தனக்கு எமோஷன் என்று கூறிய விஜய் தன்னை எதிர்ப்பதில் திமுக மற்றும் அதிமுக இடையே மறைமுக டீலிங் இருப்பதாக அக்கட்சிகளின் பெயர்களை குறிப்பிடாமல் சாடினார். மேலும் மகளிர் தினத்தை ஒட்டி தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கான தனி இலாகா உருவாக்கப்படும். இந்த இலாகா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். பெண்கள் திருமணத்திற்காக 8 கிராம் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை குழந்தைகள் ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடும். தமிழகத்தின் எந்த மூலையிலிருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையை சேர்ந்த பெண்கள் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். ஷேர் ஆட்டோக்கள் உள்பட அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் அவசர கால பொத்தான்கள் பொருத்தப்படும். சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும்
வெளிச்சம் இல்லா இடங்களே இல்லை என்ற வகையில் ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும். ரேஷன் கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்குவது உறுதி செய்யப்படும். பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதி வழங்கப்படும். சுய உதவி குழுக்களில் இருந்து பதிவு செய்யப்பட்டு சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களாக மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். அது 100% மானியமாகவே வழங்கப்படும். தமிழகத்தில் பிறக்கும் குழந்தைகளை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே பேபி வெல்கம் கிட் வழங்கப்படும். அப்படின்ற மாதிரி இந்த 12 விஷயங்களை மகளிருக்கான தேர்தல் அறிக்கையாக டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால இப்போ திமுகவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு டென்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்பதான் ரீசெண்டா திமுக அரசு மகளிர் வங்கி கணக்கில் ரூபாய் 5000 வந்து போட்டாங்க. முதியோர்களுக்கு ஓய்வூதியமாக 3200 ரூபாய் வந்து போட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு 4000 ரூபாய் வந்து போட்டாங்க. அது மட்டும் இல்லாம கோடைக்கால சிறப்பு நிதியாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 2000 ரூபாய் வந்து போட்டாங்க. இப்படி பலவிதமான நல்ல விஷயங்களையுமே திமுக அரசு வந்து பண்ணியிருந்தாலுமே இன்னொரு விஷயம் வந்து ஒரு பெரிய டென்ஷனா அண்ட் பெரிய பிரச்சனையா வந்து இருந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா மகளிர் உரிமை தொகை தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலுமே அது வந்துட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி ஒண்ணு வச்சாங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா மகளிர் தினத்தை ஒட்டி எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்குமே எந்தவித பாகுபாடும் இன்றி விடுபட்ட அனைவருக்குமே பணம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஓரிரு நாட்கள்ல யார் யாருக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் வந்து வரலையோ விடுபட்டவர்களுக்கு இந்த 5000 ரூபாய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் இப்போ சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்துல எந்த ஒரு பாகுபாடும் இன்றி எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி அனைத்து பெண்களுக்கும் மறுபடியும் விண்ணப்பிக்கிறதுக்கான ஃபார்ம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா இனிமே ஜூன் மாசத்துல இருந்து இப்போ யார் யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இனிமே 2000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஆட்சிக்கு யார் வந்தாலுமே சரி, இப்போ ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிவிகே வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, யார் வந்தாலுமே இந்த தொகையானது உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டிவிகே ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் வந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தகுதியும் பார்க்காம எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாம இந்த 2000 ரூபாய் வந்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விடுபட்டவர்களுக்கு கோடைக்கால சிறப்பு நிதியாக 2000 வந்து வங்கி கணக்கில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி ஒரு ரகசிய ஆலோசனைகள் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. கூடிய விரைவிலே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே சைட்ல இருந்து ரூபாய் 10,000 கருணை தொகையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வங்கி கணக்கில் போடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் கருணை தொகையாக வங்கி கணக்கில் வழங்கப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாம தேர்தல் தேதி இனி என்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்களோ என்னைக்கு சொல்றாங்களோ தேர்தல் தேதியை வெளியிட்டதுக்கு அப்புறமா நம்மளோட வங்கி கணக்கில் இந்த 10,000 ரூபாய் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சில செய்திகள் அப்படின்றது வந்திருக்கு. இருந்தாலுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்தாதான் நம்ம இதை முழுசா வந்து நம்ப முடியும். பட் இதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் வங்கி கணக்கில் 12,000 ரூபாய் வந்து போட போறதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி உள்ளது. இது வந்து பல்வேறு நலத்திட்டங்களை ஒன்றாக சேர்த்து வங்கி கணக்கில் 12,000 ரூபாய் பிரதமர் மோடி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்.